How old are you? 36. 36? Yes. It's decided. What do you think? You think we should consider her? I think we can't consider this. I think we have a bit of a problem here, Mrs. Tamil Selvam. You definitely are aware of the age bar we have for this job, and it's 35. But I am just 36. Of course, but once the rule is set, it's really not flexible. Yes. My husband and daughter are going to Ireland. If I do not get a job there, I cannot go because we cannot afford in my husband's salary. We do understand your situation, Mrs. Tamil Selvam, and we do empathize, but that's pretty much the only thing we can do. We are truly sorry. Roger calling. VVIP. Route number 1 alert. President Convoy ராஜ்மோகன் மூவ் ஆயிடுச்சு. டிராஃபிக் பார்ட்டி அலர்ட் அண்ட் ரூட் கிளியரன்ஸ். சார் வசந்தி தமிழ்ச்செல்வன் ஜெண்டர் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு சார். ஆமாம் சார், அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் யூடி கிளர்க்காக வேலை பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சென்னை வானொலி நிலையத்தில் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காரு. வசந்தி தமிழ்ச்செல்வன் சம்பந்தப்பட்ட ஃபுல் டீடைல்ஸையும் 24 மணி நேரத்தில் கலெக்ட் பண்ணுங்க. பர்சனல் ப்ரொஃபஷனல் எல்லாமே வேணும் சார். இவ்வளோ டீடைல்ஸையும் எப்படி சார் இந்த ஷார்ட் நோட்ஸில் எடுக்க முடியும்? எல்லா சோர்ஸையும் யூஸ் பண்ணுங்க. நம்ம டீமும் ஐபியும் பேரலாக இன்வெஸ்டிகேட் பண்ணா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நிறைய டைம் இருக்கு. எஸ் சார். எத்தனை இடத்துல தான் டைவர்ட் பண்ணுவாங்க? சார் தமிழ்ச்செல்வன் 9080007400. யார் அது? அவங்க ஹஸ்பண்ட் சார். உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இதெல்லாம் அநாகரிகமாக தெரியுது. சார் இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னா வேறு வழி இல்லை சார். டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஆகணும். டெக்னாலஜி இஸ் நாட் ஆல்வேஸ் குட். கையை நிட்டுனா ஆட்டோ மட்டும் தான் நிற்கும். ஃபர்ஸ்ட் நிற்காத மணி. ஸ்டாப்பிங் இஸ் சார். சார் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, மைல்டு ஃப்ராக்சர். பையன் கொஞ்சம் பயந்துருக்கான், அவ்வளோதான். தேங்க் காட். பையனோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். என்னாச்சு தமிழ்? ஒரு ஸ்கூல் பையன் காரில் வந்து அடிபட்டுட்டான். அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் இல்லை சார். மேலே இருந்து தப்பு இல்லைங்க, பையன் வந்து குறுக்க வந்துட்டான். அவங்க அப்பா ஒரு ரிப்போர்ட்னு தெரியும். இன்னும் எஃப்ஐஆர் போடல. இன்சூரன்ஸ், ஆர்சி புக், லைசன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குல்ல? இருக்கு. அது ஒன்றும் பெரிய கேஸ் இல்லை. 336, 37 சின்ன கேஸ் தான். ஃபைனை கட்டிடலாம், கவலைப்படாத. என்ன யோசிக்கிற? நான் ஜாப் விஷயமா அயர்லாந்து போகிற மாதிரி இருக்கு. 2 வருஷம் போராடி இப்போ தான் பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. இன்னும் 2 நாளில் வீசா இன்டர்வியூ இருக்கு. இந்த நேரத்தில் போய் போலீஸு கேஸு அது இதுன்னு சொல்லி என் வீசாக்கு பிரச்சனை ஆகிடும் மூர்த்தி. இல்லை, அந்த பையனோட அப்பா பத்திரிக்கை ரிப்போர்ட்டர். ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு பார்க்குறேன். எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். உங்கள் வீட்டில் வேறு யார்கிட்டயாவது லைசன்ஸ் இருக்கா? ஒய்ஃப் கிட்ட இருக்கு. அவங்க கூட அயர்லாந்து வராங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கா, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. டிபெண்டன்ட் விசாவில் கூட்டிகிட்டு போக இப்போ என்னால் முடியாது. நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா இந்த ஆள் தானே தம்பி அடிச்சது? அந்த பையனோட அப்பா பைல்வான் ரங்கநாதன், ரிப்போர்ட்டர். ஆமாம், உன் ஒய்ஃப் கிட்ட லைசன்ஸ் இருக்குல்ல? கண்டக்டர், அடியா நிறுத்துங்க. எப்பா ஜெயந்தி தேட்டர் இறங்கணும். இன்னும் 6 ஸ்டாப்பிங் இருக்குள்ள போமா. நகரு அடையா இருக்கு. இன்னும் 6 ஸ்டாப்பிங் இருக்குல்ல. ஏன்னா 7 புள்ள பெத்தவளை கிளப்பி விட்டுட்டு நீ உட்காந்துக்கியா? சரி, நீ உட்காந்துக்கோ. பரவாயில்ல பரவாயில்ல, நீயே உட்காரு. என்னாச்சு உன் இட்லி வியாபாரம்? கூட காணும். அதெல்லாம் இப்ப யார் சாப்பிடுறாங்க? எல்லாரும் பீஸா, பிரெட், பர்கர் தான். நான் ஜவுளி கடை ஓனர் கிட்ட வீட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எனக்கே போன உடனே சாண்ட்விச் தான். என்னாச்சு? இந்தியா பிரசிடண்ட் வந்திருக்காரு. எப்போ வந்தாரு? அவர் உனக்கு போன் பண்ணலையா? பேப்பர் படிக்கணும், டிவில எல்லாம் கூட சொன்னாங்க.
ஓ அதான் எல்லா இடமும் டிராஃபிக்கா? ஆ. ஆமா, நேத்து அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல உன் பக்கத்துல நின்னது யாரு? உன் சித்தப்பாவா? நான் திமிரா? ஆ? அது என் ஹஸ்பண்ட். ஓ. நீங்க இன்டர்வியூக்கு போகணும்னா லீவ் போட்டு போகணும். உங்க சௌரியத்துக்கு வந்து கையெழுத்து போட இது சட்டசபை இல்ல. சாரி சார், எல்லா இடமும் பயங்கர டிராஃபிக். ரோடு பிளாக் ஆயிடுச்சு சார். மெட்ரோ ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். வேணா 2 வருஷத்துக்கு லீவ் எடுத்துக்கங்க. அது கூட பரவாயில்ல. தங்க பெண் எழுத வேண்டிய சர்டிஃபிகேட்ல தங்க பெண்ணுன்னு எழுதி ஆனா பெண்ணாக்குறீங்க, பெண்ணை ஆணாக்குறீங்க. அந்த ஆளு காலையில வந்து கதறிட்டு போறான். ஒரு ஃபைலை கூட ஒழுங்கா பாக்குறது இல்ல. எல்லா ஃபைலையும் தூக்கி உங்க டேபிள் மேல வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறீங்க. There is a limit for everything. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தரே உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தலை நரைக்கிற வயசுல கூட பொறுப்பாளடா எப்படி? இதுக்கப்புறம் உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா definitely I will take action. Excuse me, sir. May I come in? நீங்க போலாம். எஸ். வசந்தி, இந்த பாருமா, இனிமே இந்த ½ hour 1 hour பெர்மிஷன் கட்டு வராது. ஒன்னால நான் சஸ்பெண்ட் ஆயிருவேன் கொடுக்க. ஏதோ அந்த சூப்பர் நல்ல மனுஷனா இருக்க போய் நான் தப்பிச்சேன். இல்லைன்னா அந்த ஆள் என் குறவலை கடிச்சிருப்பான். சாரி சார். சரி போ. ஏய், நீ கையெழுத்து போட்டு வெளில போனதும் அந்த ராணி உள்ள போனா. அப்பவே தெரியும் ஏதோ போட்டு கொடுக்க தான் போயிருக்கான்னு. என்ன சத்தியத்துல டிகிரி வாங்கி சின்சியாரிட்டியில PhD பண்ணிட்டு வந்தவளாச்சே. இவளுக்காக நான் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இவ தூங்குறத போட்டு விடுறேன் பாரு. பண்றேன். அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் அவளும் போடுவா. இந்த நாள் இனிய நாள் நான் டிவியில என்ன கர்மமோ. இன்டர்வியூ போனா அதுவும் போட்டுக்குச்சு. இங்க வந்தா எல்லாம் பிரச்சனை தான். இன்னைக்கு சீக்கிரமா ஸ்கூல் விட்டுடும் வரியாமான்னு மித்திலா கேட்டா. கண்டிப்பா வரேன். என்ன இனிமே எங்க போறது? எனக்கு ஆபீஸ் பியூன்ல இருந்து இந்தியன் பிரசிடென்ட் வரைக்கும் எல்லாருமே பிரச்சனை தான். மேடம், காலையில இருந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாவம் வயசானவர், பார்த்து அனுப்புங்க. இந்த நாள் உனக்கு இனிய நாள் தான். பிரச்சனை வேற பேர்ல வந்திருக்கு, சீக்கிரம் பார்த்து அனுப்பிவிடு. சொல்லுங்கய்யா. என் மக கல்யாணத்துக்கு மூவாலூர் ராமாமிர்தம் அம்மாள் திருமண திட்டத்துல என் மக கல்யாணத்துக்கு மூவாலூர் ராமாமிர்தம் அம்மாள் திருமண உதவி திட்டத்தின் கீழே பண உதவி கேட்டு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தேன். 1 மாசம் ஆச்சு, எதுவும் கைக்கு வந்து சேரல. இன்னும் அது தாசில்தார் டேபிள்ல தான் இருக்கு, என் கைக்கு வரல. போன வாரம் வரும்போதும் இதையே தான் சொன்னீங்க. நான் மாத்தி சொல்லலையே. இன்னும் 2 நாள்ல வந்துடும். நீங்க புதன்கிழமை வாங்க. சந்தோஷம், வரேன். உங்க பேரை மறந்துட்டேன். ஜெயச்சந்திரன். ஓ, ஹரிச்சந்திரன் இல்லல்ல? நீங்க இப்பதானே இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. நான் 14 வருஷமா இங்க குப்பை கொட்டுறேன். இது டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட என்கொயரி. ப்ளீஸ் கீப் இட் கான்ஃபிடென்ஷியல். ஓகே, தேங்க்யூ. சார், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் பேசுகிறேன். வசந்தி சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆமாம் சார், பர்சனல் டீட்டெயில்ஸ் இன்னும் 2 ஹவர்ஸில் கிடைச்சிடும் சார். தேங்க்யூ சார். ஏன் இங்க வர சொன்ன? இங்க ஏன்னு அப்புறம் சொல்றேன். இப்பவே சொன்னா வசந்தி த்ரில் ஆயிடுவ. டுடே இஸ் தி பிக் டே. வா. இது பாருமா. இனிமே கண்ணுக்கு மை மட்டும் இல்ல, வசந்தி கண்ணாடியும் போடணும். படி. ஹாய் மிதிலா. ஹாய். ஹாய் ஆண்டி. வாங்கடா, அந்த லாஸ்ட் டேபிள்ல போய் உட்காருங்க. யார்டு அந்த அங்கிள் பன்? நான் ஆண்டிங்கறோம். என் கிளாஸ்மேட். 35 பிளஸ்னா எங்களுக்கு ஆன்ட்டி தான்மா.
35 பிளஸ் ஜென்ஸ் எல்லாம் அங்கிள் நான் கூப்பிடுறீங்க 35 பிளஸ்னா அங்கிள்னு இல்ல ஹாய் கூட சொல்ல மாட்டோம். சும்மாமா. என்னடி இது ப்ரோஷர்? நம்ம அயர்லாந்து போறோம்னு சாந்தி மேம் எனக்காக வரவழைச்சு கொடுத்தாங்க. நம்ம தங்க போற கார்க்குல 2 லீடிங் ஸ்கூல்ஸ் இருக்கான். இது டக் ஷாப்ஸ். நம்ம ஊர் கேண்டீன் மாதிரி மாசத்துல ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸே நடத்துறாங்க. அதுல வர ப்ராஃபிட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அங்க எனக்கு பாக்கெட் மணி தேவையில்லை. அது மட்டும் இல்ல வசந்தி எனக்கு செலவு பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து திருப்பி கொடுத்துருவேன். இத பாருமா, ஹைஸ்கூல் லெவலே தேர் ஆஃபரிங் 3 ஸ்ட்ரீம்ஸ். அதுல முக்கியமா நம்ம எல்லாரும் ஒண்ணா அயர்லாந்து போவோமான்னு எனக்கு தெரியல. எனக்கு இனிமே வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா தான் நடக்கும். அது எப்போ வரும்னு தெரியல. இன்டர்வியூல எனக்கு வயசு அதிகமா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மேடம் மிதி மிதி எக்ஸ்கியூஸ் மீ, இதை பேக் பண்ணி கொடுங்க. சார் இன்கமிங் கால். கிரிஜா ஸ்ரீனிவாசன். ஹலோ. ஏய், many more happy returns of the day. Thank you கிரிஜா. சாரி வசந்தி, ஆபீஸ்ல சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு தான் பர்த்டேவா? காட் பிளஸ். 16th பிறந்தவங்க பெரும்பாலும் சோம்பேறியா தான் சார் இருப்பாங்க. அப்படியா? ஆமாம் சார். எனக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. சாரி சார், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க் யூ. கெட் பேக் டு வர்க். இப்படி ஒரு பர்த்டே வராமலே இருந்திருக்கலாம். என் மொத்த வாழ்நாளே மோசமான நாள் இன்னைக்கு தான். சரி அதை விடு. இன்டர்வியூல ஏதோ ஒரு கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணலன்னு சொன்னல. ஆமா, அதுக்கு என்ன? அதெல்லாம் பொய்யே. உனக்கு ஏஜ் அதிகமானதால இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த ராணி ஆபீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பாத்ரூம்ல வழிக்கு விழுவா. முன்புல ரெண்டும் உடையும் பாரு. இன்டர்வியூ போர்ட்ல அவ கசன் யாரோ இருக்கானா. உனக்கு 40 வயசு முடிஞ்சிட்டதால நீ இனிமேல் அயர்லாந்துக்கே போக முடியாதுன்னு அவன் சொன்னதா சொல்லிக்கிட்டு இருக்கா. யாருக்கு 40 வயசு? அவளுக்கு தான் 40 வயசு. 40 இல்ல 47. பியூட்டி பார்லருக்குலாம் போய் 10 வயசை குறைச்சிருக்கா. ஹலோ ஹலோ வசந்தி. ஹலோ. வெளியே தெரியலனாலும் உள்ளுக்குள்ள நிறைய சில்வர் ஹேர்ஸ் இருக்கு. இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி இவ்வளோ நேரம் வந்தது? அதான் எனக்கும் புரியல. ஃபுட்டு, டென்ஷன், இத மாதிரி நிறைய காரணம் இருக்கு. ஹேர் கலரிங் பண்ணி ஃபேஷியலும் பண்ணிக்கிட்டீங்கன்னா 10 வயசு காணாம போயிடும். வாடி ராசாத்தி புதுசா எலசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா கேரட்டா இருக்கலாம் தக்காளியா? அது என் வீட்டு மாடியிலே இருக்கு. நீ சில்லறையை மட்டும் கொடு. மொட்டை மாடியில தக்காளி வரும், கத்திரிக்காய் வரும், பீன்ஸ் கேரட்லாம் ஊட்டி கொடைக்கானல் தாக்கா கிடைக்கும். வெள்ளி வேலை வீச்சடிஞ்சு தங்கம் தலைக்கேறிடுச்சு. பணம் காணாத போகும், நகை காணாத போகும். அக்கா உங்களுக்கு வயசே கிடாம போயிடுச்சுக்கா, வயசே கிடாம போயிடுச்சு. தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும். திண்டுக்கல்லு பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும். விட்டு வாடி ராசாத்தி ஒன்ன நீய காப்பாத்தி. என்னம்மா இவ்வளவு லேட்டு? ஆபீஸ்ல வேலை இருந்தது மாமா. என்னாச்சுமா? அயர்லாந்து போற மேட்டர் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்காட்லாந்து பிரிஞ்சிருந்தாதான் ரிஸ்க். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது? தாங்க முடியல கொசுக்கடி. இப்படி அடசலா இருந்தா கொசு வரத்தானே செய்யும். ஏன் எல்லாம் காஞ்சி கிடக்குது? கவனிக்காம விட்ட? நேரம் இல்லை சார். மூடு இருந்தா மிதில தண்ணி ஊத்துவா. இப்போ அவளும் விட்டுட்டா. கொஞ்சம் கவனிச்சா வீட்டுக்கு காய்கறி கிடைக்கும்ல. மேலே கொஞ்சம் வேலை இருக்கு சார், பார்க்கணும். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அனுப்பட்டுமா? சரிம்மா, அப்புறம் பேசலாம். நீ கிளம்பு.
குழந்தை அவனோடதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? லக்ஷ்மி சொல்லிட்டாளா? லக்ஷ்மி பத்மினி கிட்ட சொல்றதே அவன் பக்கத்து ரூம்ல இருந்து கேட்டுட்டான். அப்புறம் ஆனா அவன் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. கொஞ்சம் வால்யூமை குறைங்க. நீங்க 2 பேரும் மட்டும் கேட்டா போதும். இந்த வீட்ல படிக்க கூட முடியாது. ச்சே. ஸ்கூல் விட்டு வரும்போது பேக்கை தூக்கி அங்க போட்டா, செருப்பை கைட்டு காலால் எத்தினா, என்னடின்னு கேட்ட ஓம் வேலை பண்ணு சொல்லிட்டு போறா. இப்படியே போனா நாளைக்கு ஒன்னத்தை எல்லாம் தப்பா பேசுவாங்க. ஐயோ இது என்னது? நான் அவகிட்ட போய் பேசிட்டு வரேன். எனக்கு 36 வயசு ஆகுது. ஆனா அது ஒண்ணு என் குத்தம் இல்ல. காலச்சக்கரம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது சுத்துறது நான் இல்ல. நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதுனால என் வயசு கம்மியாவாது. 36 வயசுல நான் ஒன்னும் உனக்கு அம்மா ஆகல. 23 வயசுல நான் அம்மா ஆயிட்டேன். தெரியாம தான் கேக்குறேன். இப்பதான் அப்பாவும் பொண்ணும் அயர்லாந்து குதிக்கிறீங்க. போன வருஷமே இந்த அயர்லாண்டை கண்டுபிடிச்சிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. உனக்கு இதெல்லாம் புரியாது, விட்டுருமா? ஏய், எதுக்கடி கத்துற? பின்ன உனக்கு ஒரு கனவு இருந்தா தானே அடுத்தவங்களோட கனவு கலையறதோட வழி தெரியும். 13 வயசுல என்னடி கனவு? எங்க காலத்துல ஏதோ 1-2 பிஞ்சில பழுக்கும். இப்ப மொத்தமா இன்டர்நெட்ல படுத்துறது. என்னோட காலேஜ் ஆட்டோகிராஃப் புக்ல டோன்ட் ஃபர்கெட் மீ when you conquer the world எழுதினது யார் தெரியுமா? பிரிட்டானியா சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் சூசன் டேவிட். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னும் இருக்காங்க. உன்னை விட மெடலும் சர்டிபிகேட்டும் நிறைய வாங்கியிருக்கேன். பாக்குறியா? நான் அதை 500 வாட்டி பார்த்திருக்கேன். இனிமே ஆயுத பூஜைக்கும் சரஸ்வதி பூஜைக்கும் எடுத்தா போதும். உன் கனவை நினைவாக்கணும் தானே நான் என் கனவை தொலைச்சேன். ஓ, எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ். எந்த அம்மாவும் இப்படி ஒரு தியாகத்தை பண்ணதே இல்ல. சாதிக்கிறவங்க எப்படியும் சாதிப்பாங்க. நீ சோம்பேறியா இருந்துட்டு பழைய என் தலையில வைக்கிறியா? நான் எதையும் உன் தலையில வைக்கல. நீ கனவு காண்ற அளவுக்கு உன்னை சுதந்திரமா தான் வளர்த்துருக்கேன். எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. எல்லாரும் பொம்பளை பிள்ளைய இங்க பார்க்காத அங்க நிக்காதன்னு பொத்தி தான் வளர்த்தாங்க. அப்ப எல்லாமே அப்படிதான். உன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் நான் எங்க அம்மா கிட்ட இப்படி பேசியிருந்தேன்னா ஒரு கட்டு விளக்கு மாற மொத்தமா பிஞ்சிருக்கும். அம்மா ப்ளீஸ், உன்கிட்ட பேசிட்டு இருந்தா ஐ பிகம் ஓல்ட். கிளவி ஆகி போயிடுவேன். எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, முடிக்கணும். விடு, ஏதோ கோவத்துல பேசியிருப்பா. அப்புறம் உன் பொண்ணு இந்த மாதிரி தானே இருப்பா? என் பொண்ணு இல்ல, அது என் மாமியார். நல்ல டேஸ்டா இருக்கு, நீ கொஞ்சம் சாப்பிடு. என்ன புது பழக்கம்? நான் சூப்பர் கேக் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுறது நம்ம வீட்டு மொட்டை மாடியில காய்ச்சது. இந்த சாலடுக்கு 20,000 ரூபாயா? என்னங்க, என் முடிய பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. என்னாச்சு? பாக்கலையா? நல்லா இருக்கு. சும்மா இல்ல நல்லா இருக்கு. வயலட்டா? ரெட் கோல்ட். இப்போ லுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலனா ரிமூவ் பண்றதுக்கு அங்கேயே ஒரு ரிமூவர் வாங்கினேன். தேங்க்ஸ், சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு மிथिला ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன், போய் கலக்குறேன். கலக்கு. இன்டர்வியூல செலக்ட் ஆகலன்னு என் மேல கோவம் இல்லையே? இன்னைக்கு 34 கோடி சம்பளம் வாங்குற ஓப்ரா வின்ஃப்ரே கூட 5 முறை இன்டர்வியூல தோத்தவங்க தான். அத்தாடி, 34 கோடியா? யார் இது? அது காட்டாங்குளத்தூர்ல ஒரு லேடி. பரவாயில்ல, நம்ம ஒரு பொண்ணு. இனிமே அயர்லாந்து போக முடியுமான்னு தெரியல. ஏ, என்னாச்சு? இல்ல, காலையில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஒரு ஸ்கூல் பையன் நம்ம கார்ல வந்து அடிபட்டுட்டான். ஐயோ, ஒன்றும் ஆகலையே? இல்ல, டென்ஷன் ஒன்றும் இல்லை. நான் உடனே அவனை அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டி சரி பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? கேஸ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு. அது நம்ம விசா ப்ராசஸிங்கை பாதிக்கும். விசாக்காக இத்தனை வருஷம் போராடி அது கைக்கு வர நேரத்தில் கேஸ்னா அரெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் வராதுல்ல? இல்லை, இன்சூரன்ஸ் இருக்கு, ஒரு பிரச்சனையும் வராது. விசா மேட்டரில் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. அப்பா கிட்ட லைசன்ஸ் இருந்தா அவர் தான் ஓட்டினாருன்னு அதை வாங்கி கொடுத்துடலாம். எல்லாருக்கும் நல்ல காலம் வரணும் தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். லக்குனா கடைசி வரைக்கும் என்னன்னு கூட தெரியாத போல இருக்கே. நான் ஓட்டினேன்னு சொன்னா சேச்சே, என் லைசன்ஸ் அதுக்காவது யூஸ் ஆகட்டுமே.
அதை நான் வாங்கினதோட சரி, எனக்கு எந்த யூஸும் இல்லை. உங்க சந்தோஷம் எனக்கு போதும். நீங்க வீசா மேட்ரை பிரச்சனை இல்லாம பாருங்க. ஓகே, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ம்